ஓணம் சீரீஸோட 18வது ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. கட்டிக்காளன், குறுக்கு காளன் அப்படின்னு சொல்கிற கட்டியாக இருக்கிற காளன் கறி எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பச்சை நேந்திரக்காய் பாதி தோல் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பீஸாவே கட் பண்ணி உப்பு தண்ணிக்குள்ளே போட்டு கரையெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு சேனக்கிழங்கும் எடுத்துருக்கு. ரெண்டுமே மண்சட்டிக்குள்ளே போட்டுருக்கு. 2-3 காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், கொஞ்சமாக உப்பு கூடி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்து தண்ணி வற்றி கட்டியாக வர்றது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அரைக்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கு. அதுக்குள்ளே பாருங்கள், இது நல்லா வெந்து தண்ணி வற்றி இருக்குது. மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் இப்போ நான் ஊற்றி இருக்கிறது கட்டியாக இருக்கிற மீடியம் புளிப்பாக இருக்கிற மோர் தான் ஊற்றி இருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு, தாராளமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை கூடி சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விட்டுக்கோங்க. தேங்காயோட மிக்ஸ் இப்போ இதுக்குள்ளே சேர்க்கலை. இந்த மோருக்குள்ளே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து இன்னும் கொஞ்சம் கட்டியாக வரணும். அது வரைக்கும் நம்ம இது அட்ஜஸ்ட் பண்ணி மீடியம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காயோட மிக்ஸ் இதுக்குள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் கொதித்து வற்றி வந்தால் போதும். அந்த தேங்காய் வேகிறதுக்கான டைம் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், குறுக்கு காலம் நல்லா கட்டியாக வந்திருக்கு. ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். போதும், தீ ஆஃப் பண்ணிட்டேன். தாளிச்சு ஊற்றுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2-3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வறுத்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர் கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றி கலந்து விட்டுருக்கு. ஓணம் சத்யா ஸ்பெஷல் குறுக்கு காளன், கட்டிக்காளன்ட்டு ஒரு பேர் கூடி இருக்குது. ரெடியாக இருக்குது. இது 2-3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமையே கெடாமையே இருக்கும்.